ஒரு மாருதி ஷிஃப்ட் எடுக்கக்கூடிய ப்ரைஸில் உங்களால் XUV 500 எடுக்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இதோ இந்த கார் தான். ஒரு பெஸ்ட்டான யூஸ்டு கார்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை உங்களோட யூஸ்டு காரை சேல் பண்ணணுங்களா? அந்த 2 விஷயமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கொடாக், இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரியான பேங்கிங் செக்டாரோட சேர்ந்து யூஸ்டு காருக்கு லோனுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லோன் பற்றின சந்தேகங்கள் என்றால் தயங்காமல் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம என்ன வெஹிக்கிள் பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா XUV 500 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 94 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. 2 ஓனருமே என்னன்னா எங்கள் கஸ்டமர் ஆக்சுவலி அவங்க அப்பா தவறிட்டாங்க, அதனால அவங்க அம்மாவோட நேமில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓனர்ஷிப் ஒன்று தான், ஆனால் பேப்பர் வைஸ் தானே நம்ம பார்க்கணும். ஸோ 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த காரில் இருக்கக்கூடிய இன் அண்ட் அவுட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இது ஒரு W8 ஒரு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். ஸோ இதில் இருக்க என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். அதே போல் நாம் எப்போவுமே சேல்ஸ் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ இந்த காரில் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குது, அது என்னென்ன ஃபால்ட்டுன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு எவ்வளோ காசு செலவாகுன்றதையும் சொல்லிடுறேன். வாங்க இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்றதை 1 by 1 பார்ப்போம். ஸோ 4 வீலுமே டிஸ்க் பிரேக் உள்ள மாடல், அதே மாதிரி அலாய் வீல் உள்ள மாடல் தாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன் அண்ட் அவுட் விஷயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இது W8 ஒரு டாப் வேரியன்ட். ஸோ 6 ஏர் பேக் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். சீட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லெதர் சீட் தாங்க கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் வண்டி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் ஃபர்ஸ்ட் மைனஸாக நான் சொல்லக்கூடிய விஷயம், அது பெருசாக கிடையாது. ஆக்சுவலி இப்போ வெஹிக்கிள் ஃபேட் ஆகிடுச்சின்னு சொல்லி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒயிட் வந்து ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக தெரியுது. ஸோ வண்டி வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சஸ்பென்ஷன் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணும்போது இந்த பற்றியான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்கிறேன். சரி வாங்க இதோட ரியர் சைட் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ரியர் சைட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வைப்பர் அண்ட் டிஃபாகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது TN49 தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். அதே மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பர் வண்டி தான், 6161 ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஓவராலாக இந்த கார் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. வாங்க இதுக்குள்ள இன்டீரியருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்ப்போம். ஆஸ் யூஸ்வல் டோர்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ. மிரர்ஸ் ஃபோல்ட் அன்ஃபோல்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் அண்ட் லெஃப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிரர்ஸ் ஃபோல்டபுள் ஆகக்கூடிய இந்த சுவிட்ச் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. பட் கீழே நம்ம அன்லாக் பண்ணி ஆன் பண்ணும்போது மிரர் வந்து ஃபோல்டபுள் ஆகிட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ மோட்டர் ப்ராப்ளம் இல்லை, இந்த கீ தான் ப்ராப்ளம். இது எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ப்ரிங் வந்து உள்ளே போய் லாக் ஆனனால தான் இந்த விஷயம் ஒர்க் ஆகலை. ஸோ இதுவும் ஒரு மைனஸ் இந்த வெஹிக்கிளில். சரி வாங்க நம்ம இன்டீரியருக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த வெஹிக்கிளோட கிலோமீட்டர்ஸ் நீங்கள் லைவாகவே பார்த்துக்கோங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குன்றது. இந்த வெஹிக்கிள் கரெக்டாக 39,999 மேபி நான் கஸ்டமர் வீட்டில் ட்ராப் பண்ணும் போது இது கிட்டத்தட்ட 34,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிரும். அதே மாதிரி இந்த காரோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஸோ கம்பெனிலேருந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தான். ஸோ அதில் இருக்க டிஸ்பிளே எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது. அதே மாதிரி மியூசிக் சிஸ்டம், ஏசி எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. இது ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டீசல் வெஹிக்கிளுங்க. இதோட மைலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எப்படியுமே ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தாராளமாகவே கொடுக்கும். ஸோ இது பவர் அண்ட் டார்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்ஜின் வைஸ் இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் சொன்ன இந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான், கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்லலாம். ஆனால் இன்ஜின் சம்மந்தப்பட்ட வகையில் எந்த வித கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வாங்க நம்ம சீட்டுக்கு வருவோம். சீட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லெதர் சீட் கம்பெனிலேருந்து வர சீட் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த முதுகுக்கு வரக்கூடிய சப்போர்ட் வரக்கூடிய இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுலேயும் ஒரு சின்ன காயின் பாக்ஸ் ஹோல்டரும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் இது வர ஏசியோட இது வரும். நம்ம வாட்டர் பாட்டில்ஸோ இல்லை ஐஸ்கிரீம்ஸோ ஏதோ வைக்கிறோம் அப்படின்ற போது டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்கில் வரக்கூடிய மாடல் இது. ஸோ இங்கே இந்த ஃப்ளோரில் இதில் பேக் சைடில் எல்லா இதுலையுமே ஏர் பேக்ஸுமே வந்துடும். அதே மாதிரி வென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 3rd row சீட் வரைக்குமே ஏசி வென்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாங்க நான் அப்படியே காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரியர் சீட் ஏசி வென்ஸ். அதே மாதிரி அதுக்குமே சின்ன கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஏசியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி 3rd rowலையுமே உங்களுக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 3rd rowமே ஏசி வென்ஸ் கொடுத்துருப்பாங்க. சீட்டை வந்து ஆக்சுவலி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 3rd row வரைக்குமே 3rd rowல ஏசி நல்லாவே த்ரோ இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரியர் சீட்டுக்கு வருவோம். ரியர் சீட் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ இந்த இயர் ஓடினால அந்த சின்ன சின்ன லெதர்னால அந்த இது வருது. ஸோ நம்ம இதை ஒரு ஜென்ரலாக க்ளீன் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் இதுக்கு மேலே ஒரு சீட் கவர் போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இது நல்லா இதுதாங்க. இது லெதர் சீட் தான். ஏன்னா 2012 மாடல். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த லெதரில் இருக்கக்கூடிய டேமேஜஸ் யூஸ்வல் தான். படி இந்த கார் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். நான் ப்ராப்பராக செக் பண்ணிட்டேன். இன்ஜின் ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் கிளச் பிளேட் மாற்றக்கூடிய ஸ்டேஜ் வந்திருக்கு. ஏன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த
1 lakh கிலோமீட்டர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிளச் பிளேட்ஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம கியர் ஷிஃப்டிங்லாம் எந்த இஷ்யூமே கிடையாது. சரி வாங்க இந்த காரை நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நான் அந்த கியர் ஷிஃப்ட், ஏன்னா ஆக்சுவலி நான் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டேன், அதனால தான் நான் இந்த ஸ்பீக் சொன்னேன். பட் ஆனால் இந்த காரை நான் ஒரு ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அவுட் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை சொல்லிடுறேன். சரி வாங்க இந்த காரை ஓட்டி பார்ப்போம். சரி வாங்க இந்த காரை நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே டேஷ்போர்டில் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஃபியூயல் கேப் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த சுவிட்ச் வந்து போயிடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சுவிட்ச் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க நம்ம இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பேட்டரிலாம் கம்ப்ளைண்ட் இல்லை, ரொம்பவே நீட்டாக இருக்குது. எப்பவுமே சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களே சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். ஒரு வீடியோ எடுக்கிறாரு, நான் ஓவர் ஸ்பீட் போக மாட்டேன், அதனால தான். அதே மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய அந்த நாபு காட்டும், இந்த இடத்துல வரக்கூடிய அந்த நாப் வந்து போயிருக்கு. ஸோ நம்ம இதையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி கியர் ஷிஃப்டிங் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது. அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நான் அதெல்லாமே செக் பண்ணிவிட்டேன், நல்லா தான் இருக்குது. ஏசி த்ரோ அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரியர் சைடுமே ஏசி வந்து ஃபுல்லாகவே த்ரோவு. ரிவர்ஸ் கியரோட பிளேயுமே நல்லா தான் இருக்குது. எந்த இடத்துலையும் வெட்டி அது மாதிரிலாம் எந்த இதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஸ்டேரிங்குமே ஹார்டராலாம் இல்லை, ஸ்டேரிங்குமே நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த இயற்கான ஓனர் தான். பட் ஆனால் சஸ்பென்ஷன் சூப்பராக தாங்க இருக்குது. நம்ம இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறதுமே சரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரொம்ப அந்த டங்குன்றதும் இல்லை, அந்த ஹார்டரான சஸ்பென்ஷனாகவும் இல்லை. நம்ம வந்து XUV 500 சொல்லவே தேவையில்லை, பவர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிளாக் ஸ்மோக்குமே வரல, நம்ம ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இன்ஜின் சைடில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. அந்த கிளச் பிளேட்ஸ் மட்டும் கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ரொம்ப ஹாஷராக பிடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, சாஃப்ட்வேராக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து கிளச் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட் எஜ்ஜில் வந்து நம்ம ப்ளே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கிளச்சோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து கிளச்சை சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயங்க. அதே மாதிரி 6வது கியருமே மூவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வெட்டெல்லாம் இல்லை, அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவர்ஸ் வந்து கிழிஞ்சிருக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்க வெஹிக்கிள் வந்து ஃபேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிடென்டல் டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரியான ஆக்சிடென்டல் டேமேஜ் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன இடத்துல சின்ன ரெஸ்ட் இருக்குது. நான் அதை வீடியோவில் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். நம்ம சைடு ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீல் ஆர்ச்சில் ஸ்க்ராட்ச் ஏற்பட்டிருக்கு, அந்த இடத்துல ஒரு சின்ன ரஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இன்ஜின் பேல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மேஜராக மெயின் சஸ்பென்ஷன் அந்த மாதிரி இடத்துல இல்லை, ஒரு சின்ன இடத்துல குட்டி குட்டியாக ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. நம்ம அதை ரப் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்ட் பண்ணனாலே நீட்டாக இருக்கும். இதுக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் கோட் பண்ணுறோம். 6,25,000 கோட் பண்ணுறோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் இந்த வெஹிக்கிளை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா தஞ்சாவூர் வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னால் எவ்வளோ நெகோஷியபிள் பண்ணித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணித்தரோம். ஒன் மோர் திங், இந்த கார் வந்து 2012 மாடல், நம்மளால் லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வெஹிக்கிளை லோன் பண்ணிக்கலாம். பட் இதோட பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளியராக கொடுத்துடலாம். சஸ்பென்ஷன் பிரேக்குமே நல்லா தாங்க இருக்குது. ஆனால் பிரேக் பேட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிரேக் பிடிக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக பிடிக்குது. சவுண்டுமே அந்த மாதிரிலாம் இல்லை, ஏன்னா இயர் ஆகிடுச்சு, அதனால நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒரு கார் எடுக்கிறோன்ற பட்சத்தில் ப்ராப்பராக மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த காரை நான் ஒரு ப்ராப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்ற போது நீங்கள் உங்களோட பர்சனலாக இருக்க மெக்கானிக்கை அழைச்சிட்டு வந்து இன் அவுட் இந்த காரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் அதுக்கான ஃபுல் இதுவுமே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். இந்த காரை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ், நம்ம என்ன ப்ரைஸ் பண்ணுறோமோ அந்த கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோ க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது ப்ரோ. ஃப்ரண்ட் சைட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்னதாக ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஸோ அது நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த லிஸ்ட்டில் சொன்னதில் இதுவுமே நம்ம இது வந்து ஓகே பாலிஷ் பண்ணால் போதும். அந்த இடத்துல இருக்கிறது வந்து சின்ன கிராக் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காரில் இருக்க இன் அண்ட் அவுட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,25,000 கேட்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த காரோட ஸ்பெக்கை நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 94,000 கிலோமீட்டர்ஸ் ரன்னாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக இந்த கார் ரொம்பவே நீட்டாக தாங்க இருக்குது. சின்ன மைனஸ் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரியே தான். ஸோ நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நான் நெகோஷியபிள் பண்ணித்தரேன். இது நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த காரோட மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேல என்னோட நம்பர் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இது போல் யூஸ்டு கார் கண்டு போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுக்கு உடனுக்குடனே வரும்.
அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.